ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. நம்ம இன்றைக்கி ஆட்டோட நுரையீரல் ஃப்ரை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, நம்ம எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்க போகிறோம். நான் 2 ஆட்டோட நுரையீரல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு 3 வெங்காயம் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொறுமையுமே வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம், வதக்க போகிறோம். அது எப்படி வதக்கணும் அப்படின்னா, கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். வெங்காயம் வந்து நல்ல தங்கத்தோட கலரில் வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போட போகிறோம். இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி அந்த மாதிரி கலரில் வந்தோடனே தக்காளி போட்டு தக்காளிக்கு தேவையான வதங்குற அளவுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளேயே நடுவில் ஒரு பக்கம் நாங்கள் ரைஸ் கழுவி வச்சுருக்கோம் சாதத்துக்கு. தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம தக்காளி வந்து அல்வா பதத்துக்கு வரணும். அப்போ தான் வந்து ஃப்ரை நல்லா வரும். வெங்காயம் தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது நம்மளுக்கு. நான் லாஸ்ட்டில் வந்து டெக்ஸ்சர் காட்டுறேன், செம்மையாக இருக்கும் பார்க்கவே. பாருங்கள், இப்போ தக்காளியே வந்து நல்லா குழன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொண்டு வரணும். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோமா? 3 டேபிள் ஸ்பூன் போடுங்க. 3 டேபிள் ஸ்பூன் 2 ஆல்ரெடி நான் போட்டுட்டேன், வீடியோ எடுக்க மறந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. 3 போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம், வதங்க போகிறோம். வதக்கினோடனே அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போன்றதுக்கு இப்போ வந்து நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா அது தீயாது, இந்த மாதிரி கருகின ஸ்மெல் வராது. பாருங்கள், வதக்கிட்டோம். வதக்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ மட்டன் வந்து கழுவி வச்சுருக்கோம், நுரையீரல், அதை போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா இருக்கு இல்லையா? ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சண்டே வாங்கிட்டு வந்தது, சண்டே வீடியோ இது. நான் இப்போ தான் போஸ்ட் பண்ண போகிறேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. எனக்கு உங்களோட ஆதரவு தருவீங்க நான் நம்புகிறேன். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னோடய ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்குற வீடியோஸ் நான் போடுறேன். எல்லா ஃபுட்டுமே நாங்கள் வந்து வீடியோவாக போடுறேன். நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்குங்க. எனக்கு இதில் எடிட் பண்ண தெரியல, அதனால தான் நான் இவ்வளோ நேரம் ஆகுது. நான் உங்களுக்கு ஒரு பொருளும் நல்லா காமிச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கிறோம். குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைக்கிறோம் இல்லையா, அந்த குழம்பு மிளகாய் தூள் நம்ம வந்து 3 ஸ்பூன் போடுறோம் எங்களோட ஸ்பூனில். அவ்வளோதாங்க, நான் வேறு எதுவும் சேர்க்க மாட்டேன். மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை வதக்கி ஒரு குக்கர் விசில் போட்டு 3 விசில் நம்ம இறக்குறோம். ஏன் அப்படின்னா, விசில் ஏன் போடுறோம் அப்படின்னா, அந்த நுரையீரல் வந்து நல்லா வேகிறதுக்காக நான் வந்து 3 விசில் வைக்கிறேன். எனக்கு உங்களோட ஆதரவு தாங்க. அந்த சாதமும் குக்கர் விசில் வரதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா மட்டும் ரெடி பண்ண போகிறோம். என்னென்ன மசாலா அப்படின்னா, 1 ஸ்பூன் ஒரே 1 ஸ்பூன் மிளகு, ஒரே 1 ஸ்பூன் வந்து சீரகம், ஒரே 1 ஸ்பூன் கசகசா, 1/4 ஸ்பூன் கசகசா, பட்டை லவங்கம் 1 2 கிராம்பு, சோம்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். பொருளையும் போட்டு நம்ம ஃபைன் பவுடராக வர அளவுக்கு நம்ம அரைக்க போகிறோம். இப்போ அரைச்சிட்டு வரலாமா? பார்க்குறீங்களா? அதுக்குள்ளே குக்கர்லேயும் விசில் வந்துருச்சு, 3 விசில். குக்கரை வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பவுடர் நான் அரைக்க போகிறேன். பாருங்கள், அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்ட்டு பண்ணுறோன்னு சொல்லிட்டு
சாரி. ஆக்சுவலி அரைச்சிட்டோம் நம்ம. இது வந்து எனக்கு இன்னும் பவுடராக ஆகணுன்ற மாதிரி இருந்ததுனால நான் 2வது வாட்டி எடுத்து போட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு டைப்பு, இது செகண்ட் டைப் ஆஃப் பவுடரு அரைச்சது. இப்போ விசில் இறங்கிடுச்சு, இப்போ ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை ஓப்பன் பண்ண உடனே கிரேவியாகவே இருக்கும். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். இல்லை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வறுவல் மாதிரி வேணும் அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் நம்ம சுண்ட விட்டு இந்த பவுடர் போட்டு நம்ம கொஞ்சம் சுண்ட விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பவுடர் மாதிரி ஆகிடும். இப்போ நான் கலக்குவேன் பாருங்கள், கலக்கும் போது எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. சீரியஸாகவே நல்லா தாங்க இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இல்லைனாலும் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய மொபைல் நம்பர் தருவேன், கால் பண்ணுங்கள். வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு எல்லாமே நாங்கள் பிஸ்னஸ் மாதிரியும் பண்ணித்தரோம். பார்த்திங்களாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு பார்க்கும்போதே வாய் ஊறுதுங்க. நல்லா தாங்க இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேவி மாதிரி இருக்கு இல்லையா, இதை நம்ம அப்படியே ரைஸ்க்கும் வச்சு சாப்பிடலாம். இல்லை நாங்கள் வந்து கூட ரசம் இல்லை சாம்பார் அதுக்கு தொட்டுக்க போகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் தொக்கு மாதிரி பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் ஒரு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஃபைனாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அது போட்டுட்டு இறக்கிட்டேன். இதுதான் லாஸ்ட்டோட இது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சும்மா தக்கன்னு நல்லா இருக்குங்களா? என்னோடய